சக்தி அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மாவின் புகழை பாடுவதென்றால் அது நம்மால் முடியாது என்றாலும் அதில் ஒரு பகுதியாவது, அந்த புகழின் ஒரு பகுதியாவது எங்களால் சொல்ல முடியும். அந்த வகையில் ஒரு திருப்பள்ளி எழுச்சியில் வந்த ஒரு பாகத்தை பாடுகின்றேன். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் முதல்வியுனை பணிய வந்தார். செப்பு மறை ஒரு 4 மேத்து முனை சீர்பாடி சித்தர்கணம் குழுமி நின்றார். ஒப்பில்லா யோகியரும் பொன்பொருளை துறந்தோறும் நின் முற்றம் திரண்டு வந்தார். முப்போதும் மலர் தூவி தொழுவார்தம் நெஞ்சிலுரை மறுவூர் தாயெழுந்தருளுவாய், மறுவூர் தாயெழுந்தருளுவாய். இந்த திருப்பள்ளி எழுச்சியில் அம்மாவை வர்ணிக்க இதை விட வசனம் இல்லை. 30 முக்கோடியர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அனைவரும் அம்மா கண் விழித்து துயிலும் போது அங்கே வரவேற்க நிற்கின்றார்கள். அம்மா கண் துயில்வதில்லை, கண் துயில்வர் மாதிரி இருந்து இந்த அண்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அதிகாலையில் அம்மாவை எழுப்புவது போன்ற இந்த திருப்பள்ளி எழுச்சியில் அம்மாவை பற்றி, அம்மா காலையில் எழும்பும் போது யாரெல்லாம் அங்கே அம்மாவை வரவேற்க காத்திருக்கிறார்கள், இந்த அண்டத்தில் அனைத்து சக்திகளும் அம்மாவின் அடிபணிந்து நிற்கும் என்பதே இந்த பாடல் காட்டுகின்றது. வருகிற 19ஆம் தேதி அம்மா ஒளிப்பேராற்றல் அடைந்த 2ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு மருவத்தூரிலும் உலகிலும் அம்மாவிற்கான பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. அம்மா ஒளிப்பேராற்றல் அடைந்தார் என்றால் என்ன என்று நான் யோசித்து பார்த்தேன். ஒளிப்பேராற்றல் என்றால் என்ன? ஒளியின் வேகம் என்ன? ஒளியின் வேகத்தை விஞ்ஞான ரீதியாக சொல்ல போனால் 700 மில்லியன் மைல்ஸ் பெர் அவர், அதாவது ஒரு மணித்தியாலத்திற்கு 700 மில்லியன் மைல் தூரத்தை அந்த ஒளி வந்தடையும் என்பது கருத்து. ஆனால் இது ஒரு விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்ற கருத்து. இதை எப்படி சொல்வது? அவ்வளவு வேகமாக அம்மா பக்தர்கள் அழைக்கும் போது, ஒரு துன்பத்தில் அழைக்கும் போது பக்தர்களை காண அம்மா ஒளி பேராற்றல் நிலை அடைந்திருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அந்த ஒளியின் வேகத்தை விட அதிகமாக கூப்பிட்ட குரலுக்கு, அம்மா என்று கூப்பிட்ட குரலுக்கு அம்மா வருவதாகவே அந்த ஒளிப்பேராற்றல் நிலை என்று நான் நினைக்கின்றேன். அம்மாவை பற்றி நான் கடந்த 2-3 கிழமைக்கு முன்னர் மருவத்தூர் அகண்ட தீபத்திற்கு சென்ற போது பல சக்திகள் அம்மாவிடம் வைத்திருந்த அன்பை என்னால் காண முடிந்தது. அவர்களுடைய அன்பு வெளிக்காட்ட முடியாத அன்பு. சில சக்திகளை என்னால் நேர்காணல் செய்ய முடிந்தது. பல சக்திகள் அம்மா வைத்திருக்கின்ற இடம், அதாவது மனக்கோயிலில் அம்மாவை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு அம்மாவை புனிதமாக வைத்திருக்கிறார்கள். அம்மாவை பற்றி அவர்கள் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு அங்கம் மேல் சிலிர்க்கின்றது. அந்த அளவு அந்த பக்தர்கள், உலக பக்தர்கள், அம்மா ஏழை மக்கள் கூட அம்மாவை வைத்திருக்கின்ற அன்பு எண்ணில் அடங்காதது. அம்மா அவ்வளவு அதிசயங்களை, அற்புதங்களை அவர்கள் குடும்பத்தில் நடத்தி இருக்கின்றார். இந்த வகையில் நாங்களும் அம்மாவின் தொண்டன் என்ற வகையில் அம்மாவின் அற்புதத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனம் கூட கிடைப்பதை நான் பெருமைப்படுகின்றேன். அம்மாவின் அந்த ஒளிப்பேராற்றல் நடைபெற இருக்கின்ற 19ஆம் தேதி அம்மாவை வழிபட்டு அம்மாவிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த ஒளிப்பேராற்றல் நிலை என்பது அதுதான். கேட்டவுடன் ஓடி வருகின்ற கண்கண்ட தெய்வம் அம்மா. அம்மாவே சரணம். ஓம் சக்தி பராசக்தி சரணம். அம்மா சரணம்.